பிக் பாஸ்ல அசல் கோளாறு பண்ற விஷயங்கள் பலரையும் முகம் சுளிக்க வச்சிருக்கு. பலரும் இவருக்கு ரெட் கார்டு குடுத்து உடனே வெளிய அனுப்புங்க அப்படிங்கிற மாரி குற்றச்சாட்டுகள் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கடந்த சில நாட்களா அசல் கோளாறு பற்றிய ஒரு குற்றச்சாட்டு சமூக வலைதளங்கள்ல வீடியோவோட பரவிக்கிட்டு இருக்கு. பக்கத்துல பெண்கள் இருந்தாங்க அப்படின்னா அசல் கோளாறு தடவிக்கிட்டே இருக்காரு. நேத்தைய எபிசோட்ல விக்ரமன்ட்ட குயின்சி வந்து பேசிட்டு இருக்காங்க. குயின்சியோட கையை பிடிச்சி அசல் கோளாறு தடவிக்கிட்டே இருக்காரு. இவ வேற அப்படின்னு சொல்லி கடுப்பான குயின்சி வந்து கண்டுக்காம விக்ரமன் கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. அசலும் தொடர்ந்து குயின்சியோட கையை தடவிக்கிட்டே தான் இருந்தாரு. இந்த ஒரு விஷயத்தை வச்சு முடிவு பண்ணிட முடியுமா அப்படின்னு கேட்டா அது கிடையாது. இந்த வாரம் வீக்லி டாஸ்கா கதை சொல்ல போறோம் அப்படிங்கிற ஒரு டாஸ்க் வந்து போயிட்டு இருக்கு இல்லையா, இதற்கான செட்டப்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டியாளர்களை கார்டன் ஏரியால உட்கார வச்சிருக்காங்க. அப்போ அசல் கோளாறு வந்து மகேஸ்வரி பக்கத்துல தான் உட்கார்ந்துருக்காரு. மகேஸ்வரி கிட்டையுமே அசல் கோளாறு தன்னுடைய தடவல் வேலையை ஸ்டார்ட் பண்றாரு. மகேஸ்வரி கால் முட்டி வந்து பெரிய ஓட்டை இருக்கிற மாதிரியான ஒரு ஜீன்ஸ் தான் போட்டிருக்காங்க. அந்த ஓட்டை பகுதியில் அசல் கோளாறு தடவ ஆரம்பிச்சிடுறாரு. எல்லாத்தையுமே அசல் கோளாறு வெளிப்படையாகவே பண்ணிட்டு இருக்கதால அசலுக்கு ஏதோ தடவல் வியாதி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. சில நபர்கள் வந்து உங்களை நம்பி தானே பிக் பாஸில் பெண் போட்டியாளர்கள் வந்து வராங்க, இந்த கோளாறு பிடிச்ச கோளாறு போன்ற ஆட்கள்கிட்ட இருந்து பாதுகாக்கிறதும் உங்களுடைய பொறுப்பு தான், தயவு செய்து இந்த கோளாறுக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளில அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. இந்த வாரம் இது சம்மந்தமாக ஏதாச்சும் நடவடிக்கை எடுக்கிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.